புகையாவே இது என்ன டிஷ்ஷுன்னு கேட்காதீங்க. இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷே இதுதான். நாங்கள் ரீசெண்டாக ஃபீனிக்ஸ் போயிருந்தோம். அப்போ தான் இந்த ஏஷியா 7 போயிருந்தோம். இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷே வந்து இவங்களோட சிஸ்லிங் சிக்கன் தானே. சரி, இதை ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டோம். இதோட டேக்ஸோட சேர்த்து 419 ருபீஸ் வந்துச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாலில் சன் டிவியில் நாடகம் ஓடிடுச்சு. அதை பார்த்தோன்னே நான் வியந்துட்டேன். நீங்கள் நாடகம்லாம் பார்ப்பீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நம்ம வந்த ஆர்டர் எடுத்து நேராக நம்ம டேபிளில் வந்து உட்காந்துட்டேன். ஒரு முட்டைக்கோஸ் மேலே ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் மஞ்சள் 2 பீஸ் ஆஃப் லாலிபாப் வச்சு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு லாலிபாப் தான் டேஸ்ட்டு பார்த்தேன். சாப்பிட்ற டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. அதேமாதிரி ரைஸ்லாம் விதையாக இருந்துச்சா. சரி, அந்த மஞ்சூரியன் கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது. சரி, சைனீஸ் ஃபுட்டெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு சிக்கன் மஞ்சள்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்தாக அந்த மாதிரி தான் சொன்னிச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நான்வெஜ் பிளேட்டை தான் ஆர்டர் போட்டோம். இல்லை வெஜ் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன் மோமோஸ், சிக்கன் மஞ்சூரியன், எக் மஞ்சூரியன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் தான் ட்ரை பண்ணேன். நூடுல்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சிக்கன் மோமோஸ் வேறு லெவல் டேஸ்ட்டு. டிப்போடலாம் சாப்பிட மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஓவராலாக இந்த காம்போ எனக்கு ஒர்த்து இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. ஆனால்